வணக்கம். தனலட்சுமி ராஜா, மதுரை. தெரிந்த கோயில் தெரியாத ரகசியம். இடைக்காட்டு சித்தர் கோயில், இடைக்காட்டூர், பரமக்குடி. 18 சித்தர்கள் ஒருவரான பரமக்குடி இடைக்காட்டூர் என்னும் ஊரை பூர்வீகமாக கொண்டு புரட்டாசி திருவாதிரை நட்சத்திரத்தில் திருவண்ணாமலையில் ஜீவசமாதி அடைந்த இடைக்காடார் சித்தர் ஆவார். முன்னொரு கோலத்தில் இடைக்காட்டூர் என்னும் கிராமத்தில் இடையராக பிறந்த காடான் என்னும் இறையர் பெயரை கொண்டு ஆடு மாடுகளை மேய்க்கும் இளைஞராக வளர்ந்த போது சில சமயங்கள் ஆடு மாடுகள் நோய்வாய்ப்பட்டு இறப்பதனை கண்டு கன்றுகள் தாய்ப்பசு இன்றி அழுவதை கண்டு மேய்ச்சல் நிலத்தில் படுத்துக்கொண்டு, இறைவா, இந்த வாயில்லாத ஜீவன்கள் நோய்வாய்ப்பட்டு இறப்பதை தடுக்க முடியாதா என்று அழுது புலம்பிக் கொண்டிருந்தார். அச்சமயம் வான்வெளியில் சித்த மார்க்கம் மூலமாக சென்று கொண்டிருந்த போகருக்கு இந்த இளைஞனின் குரல் கேட்டு மனமிறங்கி கீழே வந்து காடானை கண்டு கேட்க வந்தவர் போகர் பெருமான் என்று அறியாது அவருக்கு ஆட்டுப்பாலையும் வரகு அரிசி கஞ்சியனையும் கொடுத்து பரிமாறினார். காடார் உபசரிப்பும் பணிவும் விலங்குகள் மேல் உள்ள கருணையும் கண்டு மனம் மகிழ்ந்து சில மூலிகை வைத்தியங்களும் ஞான பெருவழியும் வானவியல் ஜோதிடையும் தங்கி போதித்துவிட்டு இடைக்காடிற்கு ஞான உபதேசம் செய்துவிட்டு விடை பெற்றார் போகர் கற்றறிந்த வைத்திய முறைகளை கொண்டு விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் மருத்துவம் பார்த்து வந்தார். பஞ்ச பூமியாக இருந்தது. அதனால் முன்கூட்டியே வானவியல் ஜோதிடம் மூலமாக வரும் பஞ்சத்தை அறிந்து தன் ஆடு மாடுகளுக்கு எருக்கை இலை உணவாகும் தன் வீட்டின் சுவர்களில் வரகு களிமண்ணை கொண்டு பூசி வந்து எருக்கை இலையை உண்ட ஆடுகளும் களிமண்ணில் சுவற்றில் உண்ட உரசி அதிலிருந்து விழும் வரகு அரிசியை கொண்டு கஞ்சியை உணவாக எடுத்துக்கொண்டு பஞ்சத்திலிருந்து தன் குடும்பத்தினையும் ஆடுகளையும் காத்து வந்தார். பஞ்சம் வந்து அனைவரும் வாட இவர் மட்டும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருப்பதை கண்டு இறைவனிடம் முறையிட்ட நவகிரகங்கள் வெறும் இடையனான உள்ள இவரிடம் எப்படி இவ்வளவு சக்தி என்று போராமை கொண்டு சோதிக்க இடைக்காட்டூர் சித்தரின் வீட்டுக்கு வந்தது நவகிரகங்கள் என உணர்ந்து எருக்கைகளை உண்ட ஆட்டின் பாலையும் களிமண்ணில் புதைந்திருந்த வர்க்கு அரசியை கொண்டு கஞ்சி செய்து நவகிரகங்களுக்கு கொடுக்க எருக்கை இலையின் விசத்தன்மை அறியாது நவகிரகங்கள் மயங்கி உறங்கினர். சித்த தவமுலையின் மூலம் நேர்கோட்டில் இருந்த நவகிரகங்களை பருவநிலை மாற்றங்களை மாற்றக்கூடிய திசைகளை கண்டு கணக்கிட்டு வெவ்வேறு கோணங்களில் மாற்றி அமைத்து பூமி செழிக்க மண்மலையை பொழியச் செய்தார். போராமையால் சித்தரை சோதிக்க வந்த நவகிரகங்கள் தன் தவற்றினை உணர்ந்து இத்தலத்தில் நவகிரக தோஷ நிவர்த்தி தலமாக இருக்க அருள்பாலித்தனர். இடைக்காட்டூரில் அமைந்துள்ள இச்சித்தர் கோயிலில் நவகிரகங்கள் முதலில் அமைக்கப்பட்ட கோணங்களில் தான் நாம் வழிபடும் நவகிரக சன்னதி கோயிலில் உருவாக்கப்பட்டது. பல ஆண்டுகள் மருத்துவ தொண்டும் சிவ பூஜையும் செய்து வந்த இடைக்காடாருக்கு சிவபெருமான் தோன்றி திருவண்ணாமலை வந்து தன்னை தரிசித்து முக்தி அடைமாறு கூறினார். நினைத்தாலே முக்தி தரும் தலமான திருவண்ணாமலையில் முக்தி பெற்ற ஒரே சித்தர் இடைக்காடர் என்பது தனி சிறப்பு. நன்றி, வணக்கம். தனலட்சுமி ராஜா, மதுரை.